விஜய் காவேரி ரொம்ப தான் தங்கிட்ட ஓவரா போயிட்டு இருக்காங்கன்றதுனால காவேரிக்கு செம்ம பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கணும். அதுவும் அவ வாழ்நாள் முழுக்க அந்த சர்ப்ரைஸை மறக்கவே கூடாதுன்றதுக்காக அவங்களோட வக்கீல் மூலயமா விஜய் ஒரு செம்ம பிளானை போட்டது மட்டும் இல்லாம உடனடியா காவேரியை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த வக்கீல் மூலயமாவே டிவோர்ஸ் பத்திரத்துல காவேரி கிட்ட சைன் வாங்குற மாதிரி வேற ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் வாங்க சொல்லி கேட்டுறாங்க. உடனே இந்த மாதிரி டிவோர்ஸ் பத்திரமான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட காவேரியும் இதுக்கு முன்னாடி கூட கார்ல வரும்போது தங்கிட்ட அவ்வளோ அக்கறையாவும் பாசமாவும் நடந்துகிட்ட மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கூட தங்கிட்ட மனசாட்சியே இல்லாம டிவோர்ஸ் பத்திரத்துல அசால்ட்டா சைன் போட சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த விஷயத்தால ரொம்பவே மனசளவுல கஷ்டப்பட்டாலும் காவேரி எப்பவுமே தான் விஜய் முன்னாடி குறைஞ்சு தெரியக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே வேற எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம ஏன் சொல்ல போனா அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எதையுமே கொஞ்சம் கூட படிச்சு கூட பார்க்காம அதுல சைன் போட அப்ப இதை பார்த்துட்டு இருந்த விஜயும் மனசுக்குள்ளேயே தெரியும்டி நீ இதை தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னோட ஈகோ அப்படிப்பட்ட ஈகோ கண்டிப்பா நீ வேணா பாரு உனக்கு இந்த சர்ப்ரைஸை நான் ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு நிற்க போறேன்னு சொல்லிட்டு பாவம் போல அவங்களோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோ யாரோட முகத்தையுமே பார்க்காம அந்த பத்திரத்துல சைன் போட்டுட்டு விஜய் கிட்ட கூட பேசாம உடனடியாக எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு கதறி கதறி விஜயை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த பக்கமா போன பிஏவோ இந்த மாதிரி காவேரி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு சார் நீங்க மேடம்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சதெல்லாம் நல்லதுதான், ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் இந்த விஷயத்தால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவேரி ரெஸ்ட் ரூம்ல கதறி அழுதுட்டு இருக்க விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்ட உடனேயே விஜயும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களுமே ரெஸ்ட் ரூம் பக்கம் யாருக்குமே தெரியாம அதாவது காவேரிக்கு தெரியாம போய் அவங்க ஃபீல் பண்றத பார்த்தது மட்டும் இல்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, நான் எந்த அளவுக்கு உன்னை விரும்புறேன் அது மட்டும் இல்லாம உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா இப்போ நீ கஷ்டப்படுறத பார்த்தா உடனே ஓடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம் தான் தோணுது, ஆனாலும் நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு உனக்கு இந்த சர்ப்ரைஸை எல்லாரும் முன்னாடியுமே வச்சு தரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காவேரி வருத்தப்படுறதுனால வருத்தப்பட்டு கிளம்பி போறாங்க. ஆனா இது தெரியாத காவேரியும் அழுதுகிட்டே அவங்களோட வீட்டுக்கு விஜய் கிட்ட கூட சொல்லாம எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக. ஆனா இந்த மாதிரி வீட்டுக்கு போன உடனேயே காவேரியோட சுகத்தை பார்த்தா தாத்தாவும் விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல. ஆனா விஜயோ தாத்தா எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இந்த பிரச்சனை ஒரேடியே தீந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே தாத்தாவும் ஏதோ ஒன்று விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தா போதும் அந்த சைன் போட்ட விஷயம் அதாவது பத்திரத்தை சைன் வாங்குறது ஒன்றும் டிவோர்ஸ் பத்திரம் கிடையாது, ஷேர் பத்திரம் தான்ன்றது சீக்கிரமாக காவேரிக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களாவே பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஆனால் அப்போது இந்த மாதிரி தாத்தா பேசினதை மறைஞ்சிருந்து கேட்ட ராகினியும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் உடனடி அழுதுகிட்டே அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா இங்கே பாருங்க விஜய் அவனோட ஷேரில் பாதி ஷேரை காவேரியோட பேருக்கும் எழுதி வைக்க போறானா, அதோட ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பாவும் செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக ஏதாவது நம்ம பிளான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயோ இந்த பக்கம் காவேரியை நினைச்சும் காவேரியும் விஜயை நினைச்சும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஜய் எப்பதான் தன்னோட சர்ப்ரைஸை காவேரி கிட்ட உடைக்க போறாங்களோ, ஏன்னா இந்த காவேரி படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்பவே விஜய்க்கு மட்டும் இல்லாம நமக்குமே வருத்தமா தான் இருக்கு. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு.